சிவபெருமானின் மீது அளவற்ற பக்தியும் அடியாருக்கு எது கேட்டாலும் தர வேண்டும் என்ற உறுதியும் கொண்டவர் யார் தெரியுமா? இயற்பகை நாயனார். சோழ நாட்டின் பெரும் புகழும் பெற்ற துறைமுகமான பூம்புகார் என அறியப்பட்ட காவிரி பூம்பட்டினத்தில் பிறந்தவர். செல்வம் மிக்க வணிகராக இருந்தாலும் அவரின் உண்மையான செல்வம் பொன்னும் பொருளும் அல்ல, அது சிவபக்தி. தினமும் விடியற்காலையில் எழுந்து சிவபெருமானை மனமாற வழிபட்டு ஓம் நமசிவாய என வணங்கி வந்தார். சோழ நாட்டின் துறைமுக நகரமான பூம்புகாரில் இவர் வணிகர் இருந்தாலும் அனைவருக்கும் சேவை செய்வதையே நோக்கமாக கொண்டிருந்தார். அவருக்கு வணிகம் ஒரு தொழில் மட்டுமே. ஆனால் சிவபெருமானையும் சிவனடியார்களையும் சேவிப்பதே அவரின் வாழ்நாள் நோக்கம். அவரின் புகழ் செல்வத்தால் அல்ல, சிவபக்தியால் என்றும் நிலைத்தது. வீட்டுக்கு வரும் சிவனடியார்களுக்கு உணவு, உடை, பொருள் என்று எது கேட்டாலும் இயல்பாக வழங்கினார். அதனால் அவருக்கு இயற்பகை என்ற பெயர் ஏற்பட்டது. சிவன் அருள் உங்கள் மீது நிலவட்டும். வீடு எப்போதும் அடியார்களின் வருகையால் புனிதமானது. என்னுடைய கதையை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் ஆன் செய்து கொள்ளுங்கள். இயற்பகையனார் மனைவியும் சிவபக்தியை மேலானதாக கருதினர். இயற்பகையனாரின் காருண்ய சேவையை உலகறிய உணர்த்த விரும்பினார் சிவபெருமான். சிவபெருமான் சிங்கார வேடத்துடன் திருநீறு பூசி சிவனடியாராக வந்தார். நீர் சிவனடியார் வேண்டுவனவற்றையெல்லாம் தருகிறீர் கேள்விப்பட்டேன் தொண்டனே. நான் உன்னிடம் ஒன்றை கேட்டு பெற வந்திருக்கிறேன். என்னுடையது எதுவானாலும் கேட்பீராக சிவனடியாரே. நான் உம்முடைய மனைவியை வேண்டி வந்தேன். உங்கள் விருப்பம் அதுவென்றால் அதை செய்ய நான் தயாராக உள்ளேன் என கூறி ஒரு கணம் கூட தயங்காமல் இயற்பகையனார் தன் மனைவியிடம் இதை கூறினார். நான் உன்னை இந்த சிவனடியாருக்கு கொடுத்து விட்டேன். சிவபக்தியை மேலானதாக கருதிய மனைவியும் கணவனின் முடிவை ஏற்றுக்கொண்டாள். இருவரின் மனமும் சிவபெருமானில் நிலைத்திருந்தது. நான் உன் சுற்றத்தரையும் இந்த ஊரையும் கடந்து செல்ல நீ துணையாக வர வேண்டும். ஆடையை இறுக்கிக் கொண்டு கையில் வாழும் கேடயமும் எடுத்துக்கொண்டார். நீங்கள் கூறியபடியே உங்களுக்கு பாதுகாப்பாக நான் வருகிறேன். சுற்றத்தார்கள் மற்றும் உறவினர்கள் செய்தி அறிந்து ஆயுதத்துடன் வந்து மூவரையும் வழிமறித்து சண்டை போட்டனர். சுற்றத்தரிடம் முதலில் நான் வாழ்நாள் எல்லாம் செய்கின்ற அறம், ஈசனுக்கு அதை காக்க வழிவிடுங்கள். சுற்றத்தார்கள் மூவரிடத்தும் சண்டையிட்டனர். வேறு வழியின்றி சண்டையிட்டு பலரை வெட்டி வீழ்த்தினார். சிலர் ஓடிவிட்டனர். அடர்ந்த காட்டை தாண்டி ஊர் எல்லையில் சிவனடியாரையும் தம் மனைவியையும் வழி அனுப்பிவிட்டு நான் போகலாமா என இயற்பகையார் கேட்டார். சிவனடியார் நீர் இனி போகலாம் என கூறியவுடன் இயற்பகையார் பேச்சிற்கு மதிப்பளித்து திரும்பிக் கொள்ள பாராமல் சென்றார். அளவிட முடியாத இயற்பகையாரின் பக்தி உள்ளத்தின் ஆழத்தை அறிந்த ஈசன் இயற்பகையாரே என கூறி இயற்பகையார் மறுபடியும் யாரோ அவர்களை தடுக்கிறார்கள் என எண்ணி திரும்பி அவர்களை நோக்கி ஓடி வந்தார். பார்த்த பொழுது மனைவி மட்டுமே தனியாக நின்றாள். சற்று தொலைவில் சிவனடியார் நின்றார். சிவனடியார் சிவபெருமானாக மாறி தன்னுடைய ரிஷப வாகனத்தில் காட்சியளித்து அவர்களை நாயன்மார்களாக சேர்த்துக் கொண்டார். இவ்விருவரும் சிவபெருமானின் அருளால் சிவலோக பதவி பெற்றார்கள். என்னுடைய கதையின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்வது சிவபெருமான் தன் மீது பக்தி கொண்டவர்களை எந்த ரூபத்தில் வந்துவேனாலும் சோதிப்பாரேன். உங்களுக்கு புரிகிறதா? சிவபக்தி என்றால் முழு சரணாகதி. சிவபக்தி முதிர முதிர உலகில் உண்டான பற்றுக்கள் மெல்ல மெல்ல கழந்துவிடும். தம் பொருள் என்ற பற்று கழந்த போது அந்த பொருள் எத்தகையது என்ற ஆராய்ச்சிக்கு இடமில்லை. ஓம் நம சிவாய.